கிராவிட்டி கேமிங் சேனல். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி ஒரு அசல் ஒரு பாஸ் அடிக்க போகிறோம். நான் வந்து செஸ்ட்டு தேட்டருக்கும் போது எனக்கு இது கிடச்சிச்சு. சரின்னு இது என்னன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்த்தா இது செம்ம நானும் இது கிடச்சிச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தேன். நம்மளுக்கு தான் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியுமே, சைவர் ரேஸ் எடுக்க முடியும், அதான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதை வச்சு டார்க் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு ஒன்று எடுக்க முடியுமா நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. அதான் அந்த 16,000 சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெவலுக்கு கீழே இருக்குது, மணிக்கு மேலே இருக்குது, அவ்வளோ ஃப்ராக்மெண்ட் நம்ம வச்சுருக்கோம். டார்க் ஃப்ராக்மெண்ட்னால் என்னென்னே நம்மளுக்கு தெரில, அது நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அது என்னென்னே தெரில, ஆனால் நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதான் நம்ம எடுக்க வந்துட்டுருக்கோம். டார்க் ஏரியா டார்க் ஃப்ராக்மெண்ட் எடுக்க போகிறோம். நம்ம கூட விளையாட்டுக்கு பார்த்தீங்கன்னா டைனோ வந்திருக்கான். டைனோக்கு எல்லோரும் வெல்கம் சொல்லிடுவோம். டெல் ஹாய். ஓகே, ஹாய் சொல்கிறா. ஓகே, இவன் ஹாய் சொல்கிற மாதிரி தெரில. நம்ம இப்போ இதை போட்டுருவோம். இதை போட்டோடனே வந்துடுவாங்க இசவன். 3, 2, 1 போட்டேன். ஐயோ வந்துட்டான். கைஸ் டைனோ எதுவுமே பண்ணல, நம்ம தான் ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கோம். ஓகே, டைனோ எதுவும் பண்ணாரு. டைனோ யூ காண்ட் அட்டாக் கேலிப்ரே ஒரு ஓகே வேலியில் இருக்கார். ஓகே, நம்ம ஃபுல்லாக தீண்டிருக்கோம். கடவுளே நம்மளுக்கு வந்துருக்கோம்னு வேண்டிக்கோங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பானது தான் கைஸ். ஆனால் இதை பாருங்கள், நம்மளுக்கு ஹெல்த் எப்படி குறையிறானுங்க. ஐயோ, அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு ஹெல்த்து குறையுது. ஓகே, போன வாட்டி நான் இவங்கிட்ட வந்திருக்கேன் ஒரு வாட்டி. ஆனால் இவன் யாருமே அப்போ எனக்கு தெரியல. நான் சம்மதி என்னை ஃபீல் பண்ணிட்டான். யாரோ அச்சீவ் பண்ணிருந்தாங்க பொழுது, காதிலே விட்டு போயிட்டாங்க பொழுது. கில் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு செம்மையாக ஆச்சேன் அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புத்தா, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இது லைட்டு, அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடி 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 அப்படின்னு நம்மளுக்கு தான் அந்த டார்க் ஃப்ராக்மெண்ட் அடிச்சு நேருவோம். நெஞ்ச அளவுக்கு அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா. நம்மளுக்கு தான் அந்த டார்க் ஃப்ராக்மெண்ட்டாக இல்லைனா டைனுக்கு போதா இல்லை நம்மளுக்கு போதா. நம்மளுக்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக காமிச்சிருக்கேன். இதுதான் டார்க். டே போயிட்டுக்கிறா. ஐயோ, இவன் வேற ஏன்டா. இரு, நீ எப்படி புத்தாவா மாறின? இன்னொரு புத்தாவா? கேஸா? யாய் வந்து அச்சினாங்க கைஸ். யாய் இவன் அவ்வளோ பெரிய இவன், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெருசு. ஓகே, டார்க் ஃப்ராக்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அம்மா அடியோ குவிஸ்ட்டு லவலை செமையாக ஏற்றி விட்டாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் 2 கேஸ் என்னோடய ட்ரீம் ஃப்ரூட்டு. ஆக்சுவலி இது எனக்கு 2 கேஸ் 1 டார்க் ஃப்ராக்மெண்ட் கிடச்சிச்சு. தெரியல, என்னமோ டார்க் ஃப்ராக்மெண்ட் கிடச்சிச்சு, அதுதான் சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் இதை. எங்கே இருக்குது டார்க் ஃப்ராக்மெண்ட்? இதுதான் டார்க் ஃப்ராக்மெண்ட்டா? எவனும் நம்மள அடிக்கிறான். பவுண்ட்ரி படா 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 போ. சரி ஆச்சு போ. என்னமோ ஒன்று உனக்கு வேணும் அவ்வளோ தானே. ஆமாம் டைனோ, எனக்கு டார்க் ஃப்ராக்மெண்ட் கிடச்சிச்சு டைனோ. ஓகே, அவங்ககிட்ட சொல்கிறோம். ஐ காட் டார்க் ஃப்ராக்மெண்ட்ஸ் டைனோ ரியாக்ஷன் என்ன? நானும் இன்னும் புத்தா ஆகிட்டேன்னு நினச்சேன்டா டக்குன்னு. ஆனால் டைனோ பாடியோ ஐ காட் டார்க் ஃப்ராக்மெண்ட் கைஸ். சும்மாலாம் இல்லை டார்க் ஃப்ராக்மெண்ட் எனக்கு. ஐ ஆல்சோவா? உனக்கு எப்படி கிடைக்கும்? ஒன்னா எனக்கு கிடச்சிச்சிடா. இரு, நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகே, இது எடுக்க முடியாதா? சரி, எதுக்கு இந்த டார்க் ஃப்ராக்மெண்ட்டு? சரி, நம்ம ஸ்டார்ட் போடுவோம். இந்த கேல்குலேஷன் படி 24 நம்ம போடுறது 12 இருக்கணும். 12 போட்டால் ஈக்குவலாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 சொல்ல அதாச்சும் நம்மளாம் மேக்ஸில் 10 படி கைஸ் ரைடா. ஓகே, கிவ் ஃப்ரூட்டு. ஓகே, கிவ்
ஃப்ரூட் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோ எக்ஸ்டெண்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஆனால் நம்மளுக்கு டார்க் ஃப்ராக்மெண்ட் கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், நம்ம ரைடு போகிற மாதிரி தெரில. இவங்ககிட்ட ட்ரேட் பண்ணி பார்ப்பேன். ஏதாச்சும் தரான். நான் டீரெக்ஸ் வேறு யூஸ் பண்ணுறேன். ஆமாம் தான். என்ன நான் கொடுத்தேன் பெயினுக்கு மேம். ஓகே அக்செப்ட். ஐயே அவனும் அக்செப்ட் இதுதான் மொக்க ஃப்ரூட்டாக இருக்குது. அப்போ இப்படி அக்செப்ட் பண்ணுறதுப்பா சவுண்ட்ரா. இதுக்கெலாம் அக்செப்ட்லாம் யாருமே தரமாட்டாங்க. அடிச்சு சொல்கிறேன். அதாவது பாருங்கள், பெயின் தான் கேட்குறான். ஃபார்வர்ட். சார் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஃபார் ரைடு RAID ரைடு. ஸ்பின்னு சொல்லுவோமா? அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஸ்பின்னு. ஓகே அவன் ஸ்பின் பண்ணுறானா இல்லையான்னு பார்ப்போம். ஸ்பின் பண்ணுறியா? கைஸ் அவன் ஸ்பின் பண்ணுற மாதிரி தெரில எனக்கு தெரிஞ்சு. ஸ்பின் ஃப்ரூட். ஓகே கைஸ் இன்னும் டைனோ. சரி இந்த இடத்துலையும் நம்ம முடிச்சுப்போம். டைனோ அவ்வளோதான் பொழுது. ஐயோ டைனோ உன்னை நினச்சா கவலையாக இருக்குடா சத்தியமா. நோ மணியா? அவ்வளோ கம்மியாடா வச்சுருக்கேன். நான் மட்டும் தான் அதிகமாக வச்சுருக்கேன் உங்களுக்கு. சரி நம்ம வீடியோ முடிச்சுப்போம் பாய்ஸ். பாய்ஸ் இல்லை கைஸ், நம்ம வீடியோ முடிச்சுப்போம். பை கைஸ், பை.